அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விவசாயம் அதிசயம். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த மரத்தை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த மரத்து பேர் தான் தாளிப்பனை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரத்தை நாங்கள் எங்கே பார்த்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறோம். இதை எதுக்கு தாளிப்பனை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் வீடியோவோட கடைசியில் சொல்கிறோம். கவனமாக கேளுங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா உலகத்தில் மிக உயரமாக வளரக்கூடிய சில மரங்கள் ரகங்கள் இருக்குது. அதில் இந்த பனைமரம் பார்த்திங்கன்னா மிகவும் உயரமாக வளரக்கூடிய ஒரு தாளிப்பனை மரம். இது கிட்டத்தட்ட 80லேருந்து 100 அடி உயரம் வரைக்குமே வளரும். பூக்க துவங்கினதுக்கப்புறம் இதோடைய பூக்களுடைய உயரம் மட்டுமே கிட்டத்தட்ட 10 அடிக்கும் அதிகமான உயரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பனைமரம் பார்த்திங்கன்னா வளர்ந்து 80லேருந்து ஒரு 100வது வருடத்தில் தான் பார்த்திங்கன்னா பூக்கவே துவங்குது. பூக்க துவங்கின நாளில் இருந்து அது சரியாக பூத்து முடித்த உடனே கடைசியாக அதோடைய உயிரை விட்டுரும். இந்த மரம் பட்டு போயிடும். எல்லா மரமுமே பூக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறான். பனை மரங்கள் கடைசியில் பூத்து தான் உயிரை விடும் அப்படிங்கிறது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கான். எல்லா மரங்களும் பூக்காது. இந்த தாளிப்பனை மரம் மட்டுமே பூக்கக்கூடியது. இந்த பனைமரம் பார்த்திங்கன்னா முதல்ல பூ பூக்கு, ரெண்டாவது காய் காக்கி. இதோட காய் பார்த்திங்கன்னா அத்திக்காய் சைஸில் தான் இந்த காய் இருக்குது. நம்ம சாதாரண பனைமரங்களில் இருக்கக்கூடிய நொங்கு மாதிரி இதோட காய் பெரிய அளவில் இல்லை. இதோட காய் அத்திக்காய் சைஸ் அந்த அளவில் தான் பார்த்திங்கன்னா சின்ன காயாக இருக்குது. இந்த காய் முதல்ல பச்சை நிறமாக இருக்குது, அப்புறம் மஞ்சள் நிறம் மாறுது, அதுக்கப்புறம் ஆரஞ்சு நிறமாக மாறுது, கடைசியில் பார்த்திங்கன்னா கருப்பு நிறமாக மாறி கீழே விழுந்துருது. இந்த காய் கிட்டத்தட்ட மரத்தில் லட்சக்கணக்கான காய்கள் காய்க்கும். லட்சக்கணக்கான காய்கள் காய்த்து இதோடைய விதையை பூமியில் தூவிட்டு தான் கடைசியாக இந்த மரம் இது இறந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் இருக்கிற ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாலி பனையில் இருக்கிற இந்த ஓலைகளில் வைத்து தான் அந்த பழங்காலங்களில் நம்ம திருக்குறள், தொல்காப்பியம் இப்படி நிறைய நூல்கள் நம்ம படிச்சிருப்போம். இதுக்கு பயன்படுத்திய ஓலைச்சுவடிகள் எந்த ஓலையில் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தாலி பனையில் உள்ள ஓலையில் தான் ஓலைச்சுவடிகள் எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. சாதாரண பனைகளில் உள்ள ஓலைகளில் எழுதும்போது அது கிழிந்து விடும், ஓட்டை விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கிறதுனால இதோடைய எழுத்துக்களை பதிக்கும்போது இது கிளியாது. அதற்காக தான் இந்த தாளிப்பனையுடைய ஓலைகளை முன்னாடி நாட்களில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஓலையில் வேற என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசிறியாகவும் தொப்பியாகவும் இந்த ஓலையை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாளிப்பனையுடைய நன்மைகள் நிறையவே இருக்குது. அது ஆராயப்படக்கூடியது. இந்த தாளிப்பனை கடைசியாக பூக்கிறத பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும். ரொம்பவே வித்தியாசமானது, ரொம்பவே உயரமாகவும் குட்டி குட்டி காய்களோடையும் இந்த தாளிப்பனை இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்பவே உயரத்தில் இதோடைய காய்கள் காய்த்திருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம ஏன் இதை தாளிப்பனை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பழங்காலங்களில் நம்ம எல்லாருமே மாங்கல்யம்னு சொல்கிற அந்த தாலி பழங்காலங்களில் அந்த மாங்கல்யமாக எதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, இந்த தாலி பனையில் உள்ள இந்த ஓலையை தான் மாங்கல்யமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதன் காரணமாகவே இதை தாளிப்பனை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேரில் அழைக்கிறாங்க. இதை குடைப்பனை அப்படின்னு சொல்கிறாங்க, விசிறிப்பனை அப்படின்னு சொல்கிறாங்க, காளிப்பனை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பனைக்கு வித்தியாசமான பேர்கள் இருக்குது. உங்கள் ஏரியாவில் இந்த பனைக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தாளிப்பனையும் கூந்தப்பனையும் குழப்பிக்கிறாங்க. கூந்தப்பனை வேறு, தாளிப்பனை வேறு. கூந்தப்பனைங்கிறது அந்த மரத்துடைய ஓரங்களில் பெண்களுடைய கூந்தல் மாதிரி அதோடைய காய்கள் காய்க்கிறதுனால அதை கூந்தப்பனை என்று சொல்லுவாங்க. இது மேலே மரத்துக்கு மேலே கிட்டத்தட்ட 6லேருந்து 10 அடி உயரத்துக்கு உயரமாய் தனியாக எழும்பி பூக்கிறதுனால இதை தாளிப்பனையும் கூந்தப்பனையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். ரெண்டையும் குழப்பிக்கிடக்கூடாது. இந்த பனைமரத்தை நாங்கள் எங்கே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தென்காசியிலேருந்து கேரளா போகிற மலைப்பகுதியில் இந்த பனைமரத்தை பார்த்தோம். சாதாரணமாகவே பனை மரங்களை நம்ம மலைப்பகுதியில் பார்க்கவே முடியாது. தென்னை மரங்கள் நம்ம அதிகமாக பார்க்கலாம், ஆனால் பனை மரங்களை பார்க்குறது ரொம்பவே அரிது. ஆனால் இது மலைப்பாதையில் இந்த பனை மரம் இருந்ததை பார்த்ததில் ரொம்பவே ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த தாளிப்பனை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. இதோடைய நன்மைகள் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே நண்பர்களே, இந்த பனைமரத்தை உங்ககிட்ட காட்டினதில் ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நம்புகிறோம். இதை பற்றி உங்களது கருத்துக்களை, இந்த பனைமரத்தை பற்றி இன்னும் உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் கால்நடை விவசாயம், இன்னும் இயற்கை சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் உங்களை சேரும். மறக்காமல் நம்ம விவசாயம் அதிசயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ரொம்ப 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 நன்றி.